Taste the Daily. பெரம்பலூர் 4 ரோடு அருகே அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மணமகள் மன்றம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கலைநகரில் தனியார் சார்பில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையிலான மணமகள் மன்றம் துவங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழக இளைஞர்கள் அனைவரையும் போதைக்கு அடிமையாக்கும் இலக்குடன் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பேருந்து வசதி ஏற்படுத்தி தராத விடிய அரசுக்கு கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பேய்புத்தூர் பார்த்தியாதார் வழி கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் அப்பகுதியினர் பேருந்திற்காக தினமும் 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் மாணவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடும் கிராம மக்கள் பரமக்குடியிலிருந்து பார்த்திய நாராயணத்திற்கு பேய்புத்தூர் வழியாக செல்லும் வழித்தடம் அமைத்தால் பிரச்சனை தீரும் என வலியுறுத்தினர். மக்கள் போய் மனு கொடுக்கறது போங்க, அவங்களுக்கு எல்லாம் வரும்ன்றது, நாங்கள் அதை நம்பி இருந்துடுறது. பிரசிடண்ட்ல கொடுத்தோம், இங்கே வந்து பரமக்குடி ஒன்றியத்தில் கொடுத்தோம். எம்எல்ஏ பேசியாச்சு, பரமக்குடிக்கு வந்தாச்சு, ஒன்றியத்தை பார்த்தாச்சு. இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு எத்தனையோ, ஏன் மயனே நேரடியாக கொண்டாந்து கொடுத்துருக்கா சார். அந்த மனுவை பாருங்க, ஆனந்த நூடம் இருக்கும். 5 மனு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆள் மட்டும். மக்கள்கிட்ட பூரா தீர்மானம் வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கல சார். எதாக இருந்தாலும் இந்த அரசுலேயும் கேட்கணும். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாலும் கலெக்டர் எடுக்கிறாருல்ல. நாங்கள் கிராம சேவை கூட்டத்தில் போனோன்னா உங்களுக்கு குறைகளையெல்லாம் சொல்லுங்கன்றாங்க. குறைகளையெல்லாம் சொன்னோன்னா அவங்க அதையும் எங்களுக்கு எதுவும் இதுவரையும் நிறைவேற்றின பாடு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ இந்த ஆட்டி பசு வரலைன்னா அடுத்து நாங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டோம். நாளை கழித்து நாங்கள் மறியல் பண்ணிடுவோம். கடலூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மூஆகரம் கிராமத்தில் விடிய அரசு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராத காரணத்தால் அப்பகுதி மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஊராட்சி செயலரிடம் முறையிட்டார். வெளியே போடா நாயை என கூறி மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் சிறுபான்மையின மக்களை திட்டமிட்டே புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்களுக்கு அடிப்படை வசதிகள், தெரு வாய்க்கா, குடிநீர் வசதி, மின்சாரம் வசதி, லைட்டு, இது எதுவும் துப்புளார் பணியாளர்கள், 100 நாள் ஏரி வேலை, எதுவுமே எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் செய்து தரவில்லை. இதன் மூலமாக நாங்கள் ஊர் கிளர்க்கிடம் போய் முறையிட்டு கேட்டோம். அவங்க என்ன, நீ யாரா கேட்பது, தண்ணி வரி கட்டியிருக்காயா அப்படின்னு கேட்டு வெளியே போட நாயன்னு சொல்லி என தகாத முறையில் பேசிட்டார். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் தற்போது வரை பணிகள் துவங்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு சர்வீஸ் சாலை அமைக்க கோரி பேரணி நடைபெற்றது. பருவமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆற்றின் கரையோரம் உள்ள மணமேடு, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொமந்தான்மேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்ற பாகூர் தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மின் உற்பத்தி பரிசோதனைக்காக அவலாஞ்சி அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. காட்டுக்குப்பை பகுதியில் 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீரேற்று புனல் மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீரேற்று புனல் மின் உற்பத்தி பரிசோதனைக்காக எமரால்டு அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் 30 நாட்களுக்கு வெளியேற்றப்படுவதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பணி நிரந்தரம் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தும் காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் வாபஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை கண்டு கொள்ளாமல் புறக்கணிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டனங்களையும் தெரிவித்தனர். பணி சுமையை இந்த அரசு எங்க மேல சுமத்துகிறது. திட்டத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறது என்று இதுவரை அதிகாரி எங்களுக்கு எந்த ஒரு தகவல் சொல்லவில்லை. ஒரு நிலையான ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை. முதல் கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறோம்.
இன்னும் மேலும் போராட்டங்கள் வலுக்குமானால் அது கடையடைப்பு போராட்டம் வரை செல்லும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள்